நான் சொல்றது உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீ கூட இங்க வர வேண்டியதில்லை. எனக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணா போதும். என் பையன் இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா கூட போதும்மா. அவன் உன்னை ஏதாவது பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டான்னா அதை என்னால தாங்க முடியாதும்மா. அப்புறம் என்னையும் உயிரோட பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், இதுக்கு மேல உன் விருப்பம். ஓடி வெளியே. உங்களை யாரும் அடிமையாக்க நான் விட மாட்டேன். நீங்க பயப்படாதீங்கம்மா. நீங்க சின்னையாவை குணப்படுத்த தானே வந்திருக்கீங்க. அது இந்த வீட்டில் நடக்காது. ராணிதா, இல்ல என் பக்கத்துல வராத. கார்த்திக், வராத. என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட வராத. என் பக்கத்துல வராத. என் பக்கத்துல வராத. நான் ராணி இல்ல, நான் சந்தியா. ஜூஸ் சாப்பிடுங்க. நீ ராணிதா. என்கிட்ட வராத. என்னாச்சு? நீ ராணிதா. நீ ராணிதா. நீ ராணிதா. நீ ராணிதா. கவனிக்க வந்திருக்கேன் அந்த கார்த்திக். அவன் ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட். எப்போ எப்படி எல்லாம் மாறுவான்னு யாருக்குமே தெரியாது. அவங்க சுயநலத்துக்காக உன்னை இங்க வரவழைச்சிருக்காங்க. உங்களுக்கு கூட இந்த வீட்டில் ஆபத்து ஏதாவது ஏற்படலாம். என்னக்கா தூங்கலியா? தூங்கிட்டு தான் இருந்தேன். பொய் சொல்லாதக்கா. நீ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுல இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எங்கதான் இல்ல சொப்னா. வேண்டாம்க்கா. நீ அந்த பங்களாக்கு வேலைக்கு போறது எங்க யாருக்குமே பிடிக்கலக்கா. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துக்கு போய் ஜாயின் பண்ணிடுக்கா. அதுதான் உனக்கு பாதுகாப்பு. எங்களுக்கும் அதான்க்கா நிம்மதி. பூமியில பாதுகாப்பான இடம்னு
எதுவுமே இல்ல சொப்னா. எல்லா இடத்துலயுமே ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. அதுக்குதான் நம்மள முழுசா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவரை பார்த்துப்பாருன்னு நம்பிட்டோம்னா மனசு அமைதியா இருக்கும். இல்லக்கா, முன்னெல்லாம் நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்ப. இப்ப இந்த வேலைக்கு போனதுல இருந்து நீங்க எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கிற மாதிரியா இருக்குக்கா. அதெல்லாம் இல்ல சொப்னா, புது இடம் இல்லையா, பழகிட்டா சரியா போயிடும். எங்களுக்கு நீ வேணும்க்கா. வாழ்க்கையில நாங்க எதை இழந்தாலும் உன்னை இழக்க நாங்க தயாரா இல்லக்கா. ஏய், மெதுவா பேசு, அம்மா முடிச்சுக்க போறாங்க. சொப்னா, எனக்கு அந்த வீட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. தேவையில்லாம நீங்க எல்லாம் எதையோ நினைச்சு பயப்பட வேண்டாம். அருணாச்சலன் சார் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய உதவியெல்லாம் பண்ணிருக்காரு. காமினி அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. பிரியாவோட ஆபரேஷன் நல்லபடியா முடிய உதவி செஞ்சிருக்காரு. இப்படியெல்லாம் செஞ்சு அவருக்கு நாம நன்றி கடனா இருக்க வேண்டாமா? அருணாச்சலம் சார் நல்லவர் தான்க்கா. ஆனா அவர் பையனை பத்தி எல்லாருமே ஏதேதோ சொல்றாங்களே. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் பிரச்சனை இருக்கும் சொப்னா. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சின்னவர் தான் பிரச்சனை. அவர் கூட ரொம்ப நல்லவர் தான். அவர் வாழ்க்கையில சந்திச்ச ஒரு பெரிய ஏமாற்றம் தான் அவர் மனசை பாதிச்சிருக்கு. அதெல்லாம் ஞாபகம் வரப்போ எப்போவாது முரட்டுத்தனமா நடந்துக்குவாரு, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒருத்தரை உன்னால எப்படிக்கா குணப்படுத்த முடியும்? இந்த இரவு விடியாம போயிடுமா? எல்லா இரவும் விடிஞ்சுதானமா தீரும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும். சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா விடிஞ்சிடும். காலையில காலேஜுக்கு போகணும்ல, போய் பட, நான் வரேன். போ, அவங்கள எழுப்பாம போய் பட போ. சரி சரி. ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கேர்ள் ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. ஆமா, சூப்பரா இருப்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், ஐம் பாஸ்கர். நான் ஒரு மாடலிங் கோஆர்டினேட்டர். பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் அவார்டு கூட வாங்கியிருக்கேன். நான் எடுத்த ஃபோட்டோஸை பார்க்குறீங்களா? நான் எதுக்கு பார்க்கணும்? நியாயமான கேள்விதான். இருந்தாலும் நீங்கள் பார்த்தா நான் சந்தோஷப்படுவேன். பாருங்கள். பாருங்கள். கார்த்திக், அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ இதுக்கே இப்படி பயப்படுறியே. உங்க அப்பா உன்னை செக் பண்றதுக்காக ஒரு டாக்டரை கனடால இருந்து வரவழைக்க போறாராம். அவர் வந்து என்னம்மா பண்ண போறாரு? அதான் எனக்கே புரியல. ஆனா அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்ன்ற பேர்ல கனடால இருந்து வந்து உன்னை ரூம்ல அடைச்சி உன் கை காலெல்லாம் சங்கிலியால கட்டி உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டா கூட அவர் என்ன உள்ள விட மாட்டாரு. என்னாலயும் வர முடியாது. நீ என்ன பண்ணுவ? வேண்டாம்மா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம்மா, ப்ளீஸ்மா. அந்த டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வர வேணான்னு நானே உங்க அப்பாட்ட சொல்லிடுறேன்ப்பா. உன்னை கேட்டா நீயும் முடியாதுன்னு சொல்லிடு. சரிம்மா. உனக்கு இப்ப பாக்குற டாக்டரே போதும். அவர் தான் நல்லவரு. நானே சொல்லிடுறேன்ப்பா. சரிம்மா. புரியுதா? அம்மா, அந்த புது டாக்டர் வந்தாருன்னா நான் இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடுவேம்மா. இத தாண்டா நான் எதிர்பார்த்தேன். உன் வாயால சொல்லுவேன்னு நான் நினைச்சத சாதிச்சிட்டேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாப்பா. புது டாக்டர் வந்தா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன்னு அப்பாட்ட கரெக்டா சொல்லிடு. அது போதும். சரிம்மா. சொல்லிடுறியா? சொல்லணும். சொல்றேன். அம்மா நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. பயப்படாத, தைரியமா இரு.
சரிம்மா. அம்மா மறுபடியும் பயமா இருந்ததுன்னா நான் உங்களை கூப்பிடுவேன். நீங்க வரணும். பயப்படாத, அம்மா இங்கதான் இருப்பேன். சரிம்மா. நீ எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வருவேன். சரிம்மா. சரியா? ஆ? சரிம்மா. நான் சாதிச்சு காட்டுவேன். பாஸ்கர், ஹாய். வாடா அருண், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். யாரோட போட்டோடா இப்படி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? பாருடா, நீயும் அதிர்ஷ்டக்காரன் தான், கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்க. பாரு, நீயும் ரசிப்ப. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்ரா. இந்த அழகை எப்படிரா கண்டுபிடிச்ச? டேய், அழகு நம்மளை தேடி வராதுடா, நாம தான் அழகை தேடி போகணும். அது நம்மளை தேடி வந்தால் அது அழகாக இருக்காது. கோயில், குளம், பஸ் ஸ்டாப்புன்னு இவ போகிற இடத்துக்கெல்லாம் இவ பின்னாடியே போய் இவளுக்கு தெரியாமல் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். அவளுக்கே தெரியாமல் எடுத்திருக்க. இவ்வளவு குவாலிட்டியாக இருக்க. எந்த கேமராவோட எடுத்த? கேமரா எதுவாக இருந்தா என்னடா,
பார்ட்டி சூப்பர் ஃபிகர், நேச்சுரல் பியூட்டி, அதான் அப்படியே எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. பாட்டிக்கிட்ட பேசிட்டியா? பேசணும்டா, பேசணும். அதுக்கான சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். டே மச்சான், நீ மாடலிங் கோஆர்டினேட்டர் தானடா, அதை வச்சு அவகிட்ட அப்ரோச் பண்ணலாம்ல. பார்ட்டி எப்படி விசாரிச்சிட்டியா? விசாரிக்காமல் இருப்பேனா? விசாரித்தேன். காரு பங்களான்னு ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுற பார்ட்டி. பெட்ரோல் மாதிரிடா, ஒரு தீக்குச்சி கொளுத்தி போட்டால் போதும், கப்புன்னு பற்றிக்குவா. உங்ககிட்ட தான் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் கிளைண்ட்டாக இருக்காங்களடா. அந்த பொண்ணியை மாடலிங்காக புக் பண்ணு. டேய் இடியட், ஏண்டா கஷ்டப்பட்டு இவ போகிற இடத்துக்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்தது எவனோ ஒருத்தனுக்கு மாடலிங் கொடுக்குறக்காகவா? இல்லைடா, பந்தியில் நான் தான் உட்காரணும். அப்புறம் தாண்டா மற்றவங்களுக்கெல்லாம் விருந்து. டே பாஸ்கர், எல்லாருக்கும் உடம்புல தாண்டா மச்சம் இருக்கும், ஆனால் உனக்கு மச்சத்திலேயே உடம்புடா. என்னதான் மச்சம் இருந்தாலும் மச்சான், நான் தொழில் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன்டா. என்னால் எத்தனை பொண்ணு கோடீஸ்வரியாக இருக்காளுங்க. என்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும், அவங்கள வச்சு பல ஹிட்டு கொடுப்பேன். ஹலோ, ஐயா வீட்டில் இல்லைங்க. சரி சரி, ஓகே, வந்தவுடனே கால் பண்ண சொல்கிறேன். எனக்கு என்னமோ சந்தியாவில் கார்த்திகை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த டாக்டர் என்ன தெரியுமா சொன்னாரு? பொறுமைசாலியான ஒரு பொண்ணால தான் கார்த்திகை நல்லா கவனிச்சுக்க முடியும்னு சொன்னார். அப்பேற்பட்ட பொண்ணை நான் தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் சந்தியா என் கண்ணில் பட்டான். சந்தியா இங்க வந்து கார்த்திக் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்றான்னு அப்பப்போ அந்த டாக்டருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அம்மா, என்னாச்சு? எதுக்கு அழுவுறீங்க? என்னம்மா சொல்லுங்க, ஏன் அழுவுறீங்க? சந்தியா, நான் இந்த வீட்டை விட்டு போயிடலான் இருக்கேம்மா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கோவிலை விட்டு தெய்வமே போயிட்டா அப்புறம் அந்த கோவிலுக்கு என்னம்மா மதிப்பு? பெரிய போடா போடுறாளே, பேசி ஆளை கவுத்துற போல இருக்க. இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். என் பையன் கார்த்திக் எப்படியும் குணமாயிடுவான்னு இத்தனை நாளா நம்பிட்டு இருந்தேன். எப்ப அவன் உன் கழுத்தை பிடிச்சானோ அப்பவே என் நம்பிக்கை போயிடுச்சுமா. நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. இந்த உலகத்துல யாருக்கு நம்பிக்கை போனாலும் உங்களுக்கு மட்டும் நம்பிக்கை போக கூடாது. இல்லம்மா, ஏன் சுயநலத்துக்காக உன்னை பலி கொடுத்துருவணும்னு எனக்கு பயமா இருக்குமா. அவனுக்கு சில நேரத்துல வெறி அதிகமாயிடுச்சுன்னா அதை யாராலுமே அடக்க முடியாம போயிடுது. உனக்கு ஏதாவது நடந்திருந்தா உன் குடும்பத்துக்கு யாருமா பதில் சொல்றது? ராணிங்கிறது யாருமா? உனக்கு எப்படிம்மா அந்த பேர் தெரியும்?
ராணின்னு நினைச்சுதாம்மா அன்னைக்கு அவர் என் கழுத்தை பிடிச்சாரு. ராணி ராணின்னு சொல்லிதான் அடிக்கடி கோவப்படுறாரு. அந்த ராணிங்கிற பொண்ணு மேலதான் ரொம்ப வெறுப்பா இருக்காரு. அவர் மனசு இந்த அளவுக்கு பாதிச்ச அந்த ராணி யாருமா? அது ஒரு பெரிய கதைமா. அந்த கதையெல்லாம் கேட்டா உன்னால தாங்க முடியாது.